அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுறேங்க. அடிப்படை வருமத்துல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தைராய்டுக்கான ஒரு தீர்வு பாரம்பரிய உணவின் மூலமாகவும் அடிப்படை வருமத்தின் மூலமாகவும் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நோய்கள்ல இதுவும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பிபி, சுகருக்கு ஈக்குவலா தைராய்டு பிரச்சனைங்கிறது அதிகமா இருக்கு. தைராய்டு அதிகமானாலும் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, குறைவானாலும் பிரச்சனையா இருக்கு. நீங்க உங்களுக்கு தைராய்டு அதிகமா இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, இதுக்காக நீங்க மருந்து மாத்திரைகள் எவ்வளவு நாள் வருஷங்கள் எடுத்துட்டு இருந்தாலும் சரி, அந்த மாத்திரை மருந்துல நான் நிப்பாட்டி சொல்லல. அதனுடைய இந்த இதையே நீங்க எடுத்துட்டு போகும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க உறுதியாக பார்க்க முடியும். சரிங்களா? தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க முதல்ல வாரத்துல ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க. இதுக்கு நான் சிகிச்சைக்கு வர்றவங்களுக்கு நான் தனியாகவே ஒரு எண்ணெய், நான் தைராய்டுக்கான ஒரு எண்ணெய் தயார்படுத்தி கொடுப்பேன். அது வெளி உபயோகத்துக்காக மட்டும், தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் இதில் சொல்ல முடியாது, தப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா அதோட செய்முறைகள் இதெல்லாமே மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறதுனால ஒரு வெளிப்படையான ஒரு விஷயமும் அதை நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு சில சட்ட சிக்கல்களே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மருத்துவத்துக்கு உண்டான சில விஷயங்கள் இருக்கு. நாம தப்பான அளவுகள் இதெல்லாம் மாற்றினா ஒரு இதாக இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் அந்த எண்ணெயை தான் நீங்கள் வாங்கி பயன்படுத்தணுங்கிற அவசியம் கட்டாயம் அதை கொண்டே வரல. வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறது அவசியமாக வச்சுக்கோங்க. ஒன்று. இரண்டாவது, உடல்ல உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடாது. அதிகமாக உஷ்ணத்தன்மை இல்லாத அளவுக்கு நீங்க இது பண்ணிக்கணும். இரவு தூங்க போகும் பொழுது தொப்புள் பகுதிக்கு விளக்கெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு விட்டு நீங்க அந்த உடல் உஷ்ணத்தை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கணும். வயிற்று பகுதிகளில் கழிவுகள் எதுவுமே தேங்கக்கூடாது. அதனால வயிறை சுத்தப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்துக்கணும். காலை உணவாக, அதாவது காலையில அந்த டீ காஃபிக்கு பதிலாக கருங்குருவை அரிசிங்கிற அந்த அரிசி இருக்கு. அந்த அரிசி கஞ்சியை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து காலை உணவாக குடவாலை அப்படிங்கிற அந்த ஒரு அரிசி இருக்கு. அந்த அரிசியை உணவாக எடுத்துக்கணும். நீங்க இட்லியாகவோ, தோசையாகவோ, புட்டாகவோ, இல்ல பொங்கலாகவோ, இல்ல வேற உங்களுக்கு எந்த இதெல்லாம் அடை தோசை மாதிரி, இல்ல கொழுக்கட்டை மாதிரி, இல்ல கஞ்சி மாதிரி, இல்ல கூழ் மாதிரி, இந்த மாதிரி எந்த விதத்துல வேணாலும் காலை உணவுங்கிறது நீங்க அந்த அரிசி மட்டும் எடுத்துட்டு வருவது ரொம்ப ரொம்ப கட்டாயம். இதனுடன் பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் ஜூஸ் ஒரு நாளைக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்காவது நீங்க எடுத்துட்டு வரணும். தினமும் எடுத்துட்டு வரணும். 1/4 டம்ளர் அளவுக்காவது தொடர்ந்து 2 மாதங்கள் இந்த ஜூஸ் நீங்க எடுத்துக்கணும். அதன் பிறகு வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ எடுத்துக்கலாம். சாப்பாட்டுல கருவேப்பிலை ஏன் நீங்க உறுதியா எடுத்துக்கணும். அதுவும் கருவேப்பிலையை துவையலாவோ இல்ல சட்னியாவோ ஒரு தயார் பண்ணி அது சுடுசாத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். இந்த வாரத்துல ஒரு நாள் இல்ல 2 நாள்ங்கிறது கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும். இதை தவிர்க்கவே கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த நீங்க எண்ணெய் குளியலும் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது. இதனுடன் வர்மங்கிறது நீங்க கைப்பகுதிகளை செய்யும் பொழுது முதல்ல வலது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இடது கைக்கு நீங்க செய்யணும். வலது கைக்கு செய்யும் பொழுது அதாவது கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல், இந்த 2 விரலுக்கும் இடைப்பட்ட பகுதி, ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க 3 நிமிடம் குறைஞ்சபட்சம் 3 நிமிடம், அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க சிகிச்சை கொடுக்கலாம். இதை நீங்க உங்களுக்கு சுய சிகிச்சையாகவும் கொடுத்துக்கலாம். நீங்க மற்றவர்களுக்கு சிகிச்சை தருவதாக இருந்தாலும் நீங்க தாராளமா கொடுக்கலாம். நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அற்புதமான பலனை நீங்க பார்க்க முடியும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா கட்டை விரல் பகுதியில இந்த இடத்துல நீங்க சிகிச்சை கொடுக்கணும். இதுவும் 3 நிமிடத்திலிருந்து 10 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல்ல இந்த இடங்கள்ல நீங்க சிகிச்சை கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது கழுத்து பகுதியில நீங்க பாருங்க. அதாவது நீங்க பார்த்து நம்ம கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அழுத்தமே இருக்கக்கூடாது, இப்படித்தான் வைக்கணும். ஓகேங்களா? இது சுய சிகிச்சை செய்யும் பொழுது. இல்ல நான் மற்றவர்களுக்கு சிகிச்சை செய்யறேன்னா இப்படித்தான் வைக்கணும். சுய சிகிச்சை, எனக்கு நானே சிகிச்சை செய்யறேன், நீங்க உங்களுக்கே சிகிச்சை செய்யறீங்கன்னா இங்க பாத்துக்கங்க. இப்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. பிற்பகுதியில பின்னாடியும் நீங்க மெல்லிய அளவுக்கு தான் வைக்கணும். ஏன்னா முக்கியமான வர்ம புள்ளிகள் எல்லாமே இந்த இடத்துலதான் இருக்கு. நீங்க சாதாரணமா இப்படி செய்யும் பொழுது, இப்படி வைக்கும் பொழுதே அந்த வர்மத்துக்கு தேவையான ஒரு ஆற்றல்கள் உள்ள போகும்.
அழுத்தம் கொடுக்கக்கூடாது. மறுபடியும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதே நீங்க மற்றவர்களுக்கு சிகிச்சை தர மாதிரி இருக்கு அப்படின்னா இப்படி மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். வேற எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். ஓகேங்களா? தைராய்டுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாரம்பரிய உணவுகளை நீங்களே எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. மர்ம புள்ளிகளை பயன்படுத்தி பலன் பெறுங்க. அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.